இப்போ இந்த கொஷின் என்ன வந்துட்டு ஒரு ஆப்சல்யூட்டாக நிறைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும். தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பை கான்குவெஸ்ட் cannot be a federal union. ஸோ கான்குவெஸ்டாக இருந்தால் வந்து அது ஃபெடரல் யூனியன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தி வாலண்டரி யூனியன் ஆர் ஃபெடரேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் டெமோக்ராட்டிக் ஃபியர்மெண்ட். ஒரு டெமோக்ராட்டிக் இருந்தால் தான் ஒரு வாலண்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாலண்டரியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் இருந்தால் தான் பாசிபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஜெர்மனி இருக்கும்போது முன்னாடி நாசி பார்ட்டி கிட்ட இருந்த ஜெர்மனியில் அது ஒரு ஆப்சல்யூட் பவர் கிட்ட இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. அப்போ வந்து ஒரு யூனிட்னால டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் வாலண்டரியாக வந்து வர முடியாது. ஸோ அது கரெக்ட். ஒன்லி ஒரு டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ஒரு வாலண்டரி யூனியன் ஃபார்ம் அப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் நாட் ஆல் ஃபெடரல் ஸ்டேட் ஹேவ் பார்ன் அவுட் ஆஃப் த்ரூ யூனியன் ஆஃப் சாவரன் ஸ்டேட். இப்போ நாட் ஆல் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நமக்கு தெரியலனாலும் இது ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்கிறது. மேபி பாசிபிள். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியலனாலும் இருக்குமா இருக்காதா, மேபி அட்லீஸ்ட் இந்தியா இந்த வேர்ல்டில் அத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரியாவது இது மாதிரி பாசிபிலிட்டி இருந்திருக்கும் அப்படிங்கிற லாஜிக் தான். நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறோம். பிகாஸ் வந்து எல்லாமே இப்படி தான் எல்லாமே வந்து சாவரன் ஸ்டேட்டில் இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சாவரன் இல்லாத ஸ்டேட்டில் கூட வந்திருக்க சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஸோ சான்சஸ் வந்து இட்ஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம லாஜிக்காக யூஸ் பண்ணி ரிடியூஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து இது எதுவுமே வந்து புக்கில் இருக்காது. இதெல்லாம் எப்போ வந்து இது மாதிரி கொஷின் வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னா, ஸோ பாசிபிலிட்டி இருக்குங்கிற நம்ம அசியூம் பண்ணிட்டு போகலாம். இது வந்து கொஷினில் வந்து கேட்கும்போது ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ஆன்சர் ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 80% ஆஃப் சான்சஸ் வந்து மேபி இருந்தால் இட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு தான் எடுத்துக்கணும்.